கடந்த சில தினங்களாக சோஷியல் மீடியாவில் நடிகர் ஸ்ரீயின் சமீபத்திய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆள் பார்க்கறதுக்கே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்காரு. முடியின் நிறத்தை மாற்றிக்கிட்டு உடல் கம்ப்ளீட்டாக மெலிஞ்சு போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்காரு. இது புதிய படத்துக்கான தோற்றமாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சாலுமே கூட அவர் உடல்நிலை மற்றும் மனநிலை ரொம்ப மோசமான நிலையில் இருக்காரு. அவருக்கு சிகிச்சை வேணும் அப்படின்றதான் பலருடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு. திரையுலகத்தில் இப்போது ஸ்ரீ எந்த படத்துலையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. பட வாய்ப்புகள் இல்லாததுனால அவர் மன அழுத்தத்தில் இருக்கலாம் அப்படின்னு சிலர் சந்தேகிக்கிறாங்க. சின்ன திரையில காணும் காலங்கள் தொடர் மூலமாக நடிகர் அறிமுகமானவர் தான் ஸ்ரீ எனும் ஸ்ரீராம் நடராஜன். வாழ்க்கையின் 18/9, மாநகரம், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும், வில்லம்பு ஆகிய படங்களில் நடித்து ரசிகர்கள் மனசுக்கு நெருக்கமான நடிகராக உருவாகி வந்தார். கடைசியாக 2023 வெளியான இருகப்பற்று திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட ஸ்ரீ 2 நாவல்கள் எழுதியிருக்கிறதா இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காரு. நடிகர் ஸ்ரீ கடைசியாக நடித்து வெளியான இருகப்பற்று திரைப்படத்துக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நடிகர் ஸ்ரீக்கு இன்னும் முழுமையான சம்பளத்தை கொடுக்கல அப்படின்னு தெரியுது. இதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்ரீ அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு பல வகையில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படியும் கிடைக்கல அப்படின்றது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கேப்ஷனில் வந்து பதிவிட்டிருக்காரு. இதனால ரொம்ப மோசமான நிலைக்கு அவர் போயிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. மேலும் அவருடைய குடும்பத்தினர் கூட ஏற்பட்ட பிரச்சனையான தற்போது தனியாக வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் யாரையுமே அவர் தொடர்பு கொள்றதில்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சில பதிவுகளில் நிலையான பாலினம் அற்றவர், அதாவது ஜெண்டர் ஃப்ளூயிட் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிற வகையில் கேப்ஷன் பதிவிட்டிருக்காரு. அவர் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ரீல்ஸ் வீடியோவில் ஆபாசமான கேப்ஷன் பதிவிட்டிருந்தும் பேசுபொருளாக இருக்கு. ரசிகர்கள் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட திரையுலக நட்சத்திரங்களை டாக் செய்து ஸ்ரீக்கு உதவ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் அதை கவனிச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. கண்டிப்பாக நடிகர் ஸ்ரீக்கான உதவிகள் அவர் சீக்கிரமாகவே போய் சேரும். மனநிலையிலும் சரி உடல்நிலையிலும் சரி சரியாகி திரும்ப வந்து படங்கள் பண்ணுவார் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு.